அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளும் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய பகுதி 5வது இயல். 5வது இயலில் காளிதாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம் என்று செயலுக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாக்கள். இதில் முதல் வினா, பூக்காமலே காய்க்கும் மரங்கள், விதைக்காமலே முளைக்கும் விதைகள் எவையென கேட்டறிந்து வகுப்பறையில் கூறுக. பூக்காமல் காய்க்கும் மரங்கள் அத்திமரம், ஆலமரம், பழாமரம், அரசமரம். விதைக்காமல் முளைக்கும் விதைகள் ஆமணக்கு, வேப்பமரம். பூவாது மூத்தவர், காணாது கண்டவர் இவை போல நயமாய்ந்த தொடர்களை உருவாக்குக. 2வது வினா, பூவாது மூத்தவர், காணாது கண்டவர், அதாவது நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். கற்றோனுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இது ஒரு பழந்தமிழ் இலக்கிய பாடலின் இடம்பெற்ற தொடர். இதன் பொருள் என்ன அப்படின்னா, மன்னன் என்றால் மண்ணுலக மாண்பெல்லாம் பெற்றவன். இருப்பினும் கல்வி அவனுடைய மதிப்பும் மரியாதையும் அவனுடைய நாட்டில் மட்டுமே. ஆனால் மெத்த படித்தவர்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்தவன், புலமை நிறைந்தவன், புதுமை கண்டவன். இவனுடைய சிறப்பு ஒரு நாட்டில் மட்டுமல்ல, உலகளாவிய நிலையில் அவன் சென்ற இடங்கள் தோறும் சிறப்பு பெறுவான், புகழ் பெறுவான். உயர்வு என்பது உலகம் போற்றும் வாழ்வேயாகும். அதற்கு அடிப்படை கல்வியின் ஏற்றமே. அடுத்து, பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி என்று 3வது வினா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கற்பவை கற்ற பின் பகுதியில் 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். 3வது வினா, பூவாது காய்க்கும் மரமுல நன்றே அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று இதற்கேற்ற பாடல் கொடுத்திருக்கு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதற்கு உங்களுக்கு விடை குறிப்பு. விடை சிறுபஞ்ச மூலம். இப்பாடலை இயற்றியவர் யார்? காளிதாசன். நாறுவ என்பதன் பொருள் யாது? நாறுவ என்பது முளைப்ப என்பது பொருள். விதையாமை இலக்கண குறிப்பு தருக. எதிர்மறை தொழிற்பெயர் என்று சொல்லக்கூடிய 3 வினாக்களும் இந்த ஒரே பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய படங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.